நமக்கு நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறார். நன்மை செய்ய வரவில்லை. வந்தாலும் கலகம், சென்றாலும் கலகம், நின்றாலும் கலகம், எழுந்தாலும் கலகம். இவன் செல்லும் இடமெல்லாம் கலகோ கலகோ கலகம். கலகத்தை உள்ளாக கொண்டு வருபவன் இவனை சேர்த்தீங்க. ஆத்திரத்தில் அறிவிக்க கூடாது, பாவத்தில் கொடுத்து வைக்க கூடாது. இறந்து விட்டால் பிறகு வா என்றாலும் வா பூமி அழைத்தாலும் வரப்போவது கிடையாது. வந்திருக்கிற என்ன காரணம் தெரியவில்லை. என்ன காரணம்? எனக்கு தெரியும். எப்படி? நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். ஆமா, நாம் இருவருக்கும் இடையிலே கலகத்தை செய்து நம் இருவரையும் பிரிக்க வருகிறான். அடையாறாவே சுவாமி, வந்த காரணம் என்ன? அத்தனை சுருக்கமாக சொல்லுங்க. ஏறிகண்டா ஜபலண்டா எதுமே இல்லாது இந்த நிகண்டாபுரி கோட்டை நாடி வந்த காரணம் என்ன காரணம்? இவ கூட்ட நேரத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடியவன். என்னுடைய செவியில் எங்கே விழுந்தது தெரிகிறதா? என்ன? இது வரையும் உங்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது பகை உண்டா? சுவாமி, இது நாள் வரையில் எங்களுக்கு தேவருக்கு என்ன ஒரு பகை இல்லாமல் இருவரும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகின்றோம். தேவரை பகைக்காத காரணத்தினால் எங்கள் 66 எதிர் ஒன்றமாம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தேவர்கள் எல்லோரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகண்டாபுரி கோட்டை ஆளக்கூடிய எரிகண்ட சூரன், ஜபகண்ட சூரன், வீரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, வசங்கள் இருக்கிறது. இருந்தாலும் முகத்தில் ரோமம் இல்லாத பேடி உண்மை. தேவர்கள் உலகம் இருப்பதால் உன்னை விட்டு விடுகிறேன். அந்த தேவர்கள் எதிர்க்க பலமில்லாத சொல்கிறார்கள், ஆண்மை இல்லாத சொல்கிறார்கள். நான் உரைத்த உடனே வேகமாக எங்க போறேன். கேட்கிறேன். உருபருமா உருபருமா விலகுமா? முகத்திலே ரோமம் இருந்தால் போதாது, ஆண்மை இல்லாதவர்கள் என்று அவர்களை எதிர்கொள்ள சொல்கிறோம். இப்படி சென்றால் அந்த தேவர்களை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தேவர்களை பழி வாங்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் அறியக்கூடிய வரத்தை பெற வேண்டும். எங்கே சென்று வரப்பெற வேண்டும்? யாருக்கு வரப்பெற வேண்டும்? என்னவென்று வரப்பெற வேண்டும்? நீ வணங்குகின்றாயே அன்னை மாகாளி, அந்த மாகாளியிலிருந்து வரத்தை பெற வேண்டும். என்ன வரும்? உன் தாயாதிகள் பெற்ற வரும். என்ன வரும்? சகவரம், வேக உடல், போகாத செல்வம். இந்த வரத்தை உன் தாயாதி பெற்றார்கள். ஆனால் ஒருத்தரோட உரிமையா இல்லை. அப்பா, அது மாதிரி நான் மாட்டு போக கூடாது. நீ வாழக்கூடாது. உலகத்தில் என்றென்று செலுத்தியாக வாழ வேண்டாம். அப்பேற்பட்ட வரமாக சொல். புதிய ஒரு வரணும். என்ன வரம்? ஆணு பெண் ஒன்றாக சேர்த்து சிற்றம்பலத்தில் ஈடுபட்டு அவங்க இருவருக்கு பிறக்கின்ற யோனியின் வழியாக பிறக்கின்ற ஜீவனங்களால் உனக்கு ஆபத்து என்பதே வரக்கூடாது. நான் உலகத்தில் ஆவணம் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனின் வழியாகத்தான் அனைத்து ஜீவராசி உலகத்தில் படைக்கப்படுகிறது, அனைத்து பிறக்கின்றது. அப்படி பிறக்கின்றாலும் எனக்கு மரணம் என்பதை நேரக்கூடாது. நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, தம்பி வாழ வேண்டும். அவருக்கு நீ என்ன வர நீ புதிய என்ன வர தெரியுங்களா? பெண்கள் புறங்களால் பெண்களால் ஆண்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றை செய்ய முடியாது. அதனால் பெண்களை தவிர்த்து ஆண்களால் உனக்கு மரணம்